5 4 3 2 1 ஓகே என்ன இருக்க போகுது கடவுளே பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃபுல்லாவே நாங்களே செய்தது இங்கால பார்த்தோம்னா அண்ணன் ஆகிட்டேன் இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு போயா கேர்ளான்றது அவருக்கா ஒரு கேக் கொண்டு பண்ணினாங்க அண்ணன் ஆகிட்டேன் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீத்து குட்டி அண்ணா ஆயிட்டா தள்ளுங்க 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 பாத்தீங்களே வணக்கம் உறவுகளே இன்றைக்கு வந்து நான் தமிழன் யூடியூப் சேனலோட உங்களுக்கு என்ன தர போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுல ஒரு செலிப்ரேஷன் அதை என்ன செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னு சொன்னா சின்னவர் இப்ப அண்ணாவாக போறேன் ஸோ அது என்ன செலிப்ரேஷன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னா நீங்க வளமையாக கேள்விப்பட்டிருப்பீங்க மம் டிவி பார்த்துருப்பீங்க பிரைட் டிவி பார்த்துருப்பீங்க அதெல்லாம் செய்வாங்க ஸோ இது என்ன செலிப்ரேஷன் பார்த்தோம்னு சொன்னா சின்னவர் வந்து இப்போ அண்ணாவாக போறார் ஸோ பிரதர் டு பி ஸோ அதான் வந்து இன்றைய பார்க்க போறோம் ஸோ அதான் வந்து இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களோட டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க ஃபுல்லாவே நாங்களே செய்தது ஸோ அப்படி வந்து எல்லாம் செய்துக்கிட்டாக்கு 2 கலரும் மிக்ஸ் பண்ணி எல்லாமே சர்ப்ரைஸ் அதோட இங்கே கேக்கும் ரெடியாக இருக்குது எல்லாம் செய்திருக்குது ஸோ இப்போ வந்து அந்த செலிப்ரேஷன் தான் நடக்க போகுது ஸோ பார்த்தோம்னு சொன்னா நான் சீனியர் ஆயிட்டேன் போட்டிருக்கு அப்படியே பார்த்தோம்னு சொன்னா அப்படியே ஒரு சும்மா ஒரு ஃபுட் சின்ன போட்டிருக்கோம் அப்படி இந்தியால பார்த்தோம்னா வெல்கம் மை ஜூனியர் மை டியர் ஜூனியர் அதாவது மேல சீனியர் ஆயிட்டார் இப்ப அடுத்த ஜூனியரை வரவேற்க போறார் அடுத்த சிஸ்டர் தெரியல இன்னும் அதான் இப்ப சர்ப்ரைஸ் அதான் உங்களுக்கு காட்ட வந்திருக்கிறோம் இது அண்ணன்டா மற்றது இந்தியால பார்த்தோம்னா அண்ணன் ஆகிட்டேன் சர்ப்ரைஸ் அவருக்கும் சர்ப்ரைஸ் எங்களுக்கும் சர்ப்ரைஸ் எல்லாருக்குமே தான் பிரதரும் கூட இருக்கு கலரும் வந்து பிங்கும் ப்ளூவும் வந்து பிங்கும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி வந்து ஃபுல்லா செய்திருக்கு அதோட போயோ கேர்ள் இதுக்குள்ளதான் இருக்கு விஷயம் நாங்க ஓகே சோ அதான் இது மேல சர்ப்ரைஸா இருக்கு இதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு போயா கேர்ளான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே அப்ப இந்த கேர்ள் செலிப்ரேஷன் கேக்கலாம் கட் பண்ணி முடியும் அப்படி ஒரு ஐட்டம் இருக்கு சோ அதுக்குள்ள என்ன வர போகுதுன்னு தெரியல இதுல நாங்க அப்படி பெருசா அந்த இதுல அப்படி நூல்ல கோத்திருக்கிறோம் பிரதர் டு பி இந்த பாருங்க பார்த்தாப்பலாங்க உங்களுக்கு ஓகே சின்னவருக்கான பிரதர் டு பி செலிப்ரேஷன் இன்றைக்கு ஸோ அதுதான் உங்களுக்கு தர்றதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் இதுல அவருக்கா ஒரு கேக் கொண்டு பண்ணினாங்க அண்ணன் ஆகிட்டேன் அதுதான் இன்னைக்கு நடக்க போகுது ஸோ ஆனா அண்ணா உள்ளுக்க வாரே இல்ல அங்க அவருக்கு ஒரு டூல் பாக்ஸ் ஒன்றை வேண்டி கொடுத்து விட்டோம் அவர் அதோடய நிக்கிறார் வாங்க அவருக்கு போய் பாப்போம் என்ன செய்யறாரு நிக்கிறேன் அண்ணா அண்ணா அண்ணாக்கு இன்றைக்கு என்னண்டா இந்த டூல் பாக்ஸ்கள்ல விருப்பம் அப்ப போனா போல இதை கண்டோனே உண்ட வேண்டி கொண்டு வந்தது பார்த்தா அவர் அதோடயே நின்றுட்டார் வாரே இல்லை உள்ளுக்கு வாங்க கேக் வெட்டுவோம்டா வாரே இல்லை இந்த இங்க வீட்டுல வேலை செய்ய வரைக்கும் ட்ரில்லர் ஸ்கூட்டர் டிரைவர் இந்த இது எல்லாத்தையும் கண்டாருண்டா தூக்கி கொண்டே திரிவார் அப்ப சரி இன்றைக்கு போன இடத்துல ஒன்று சந்திச்சுட்டா பண்ணி வேண்டி கொடுப்போம் வேணா ஆள் எழும்புறாரே இல்ல இதெல்லாம் பிளாஸ்டிக் தான் நீங்க இந்த சின்ன பிள்ளைகிட்ட இதை கொடுத்துட்டேன்னு யோசிப்பீங்க இது எல்லாமே பிளாஸ்டிக் தான் பேப்பர் நைஃப் எல்லாம் டக்குன்னு பார்க்க உண்மையான நைஃப் மாதிரி இருக்கு எல்லாம் பிளாஸ்டிக் ஃபுல்லாவே இது பிளாஸ்டிக் ஒரு ட்ரில்லர் இந்த ஸ்க்ரூ டிரைவர் ஆணிகள் நட்டுகள் எல்லாம் வச்சு கொண்டிருக்கிறார் ஆள் எழும்புறாரே இல்ல அதான் எல்லா சாமானையும் தனக்கிட்டே வச்சிருக்காரு அதாவது வீட்டை முதல்ல ஒரு அண்ணா வந்து வேலை செய்தவர் அப்ப இந்த ட்ரில்லரை கண்டுட்டு தானே மிஞ்சி ஒரு பழுதா போன ட்ரையர் எடுத்து டிர்ன்னு அடிக்கிறவர் என்ன டிர்ரா அடிக்கிறது நீதுகுட்டி இந்த சிவர்ல போட்டு காட்டுங்க போட்டு காட்டு நோட்டு வா போட்டு காட்டுங்க போட்டு போடுங்க டிர்ராண்டு இதுல போடுவோம் இதுல டிர்ரா போடுங்க என்ன போடுற போட்டு போடுறது
கட்டிக்காரன் இது பார்த்தோம்னா ஒரு டூல் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்கு எல்லாம் பாஸ்கெட் என்ன இதுல தூக்கி எல்லாத்தையும் வைக்கிறது பிறகு ஓகே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீத்து குட்டி அண்ணா வாயிட்டா அப்படி நடுவே போய் அப்படி நடுவே வந்து அண்ணா கேக்க விட்டுங்கோ அண்ணா கேக்க விட்ட போறான் அண்ணா அப்படி கேக் சாப்பிடுவோம் அப்பா அப்படி அடிக்கும் அப்பா அப்படி விட்டு அச்சா செல்லம் கட்டிக்காரன் ஓட்டி போடு அச்சா அச்சா பிரதர் டுவி கட்டிட்டான் கட்டிக்காரன் அங்க வரும் கவருமா இதுல வைங்க ஐயா அப்பா அடுத்து அப்பா கொடுங்க அவட தொட்டுக்கு கட்டிக்காரன் வைக்கிறேன் கட்டிக்காரன் ஃபுல்லா முட்டை இல்லையா நாங்க ஒரு முட்டை வர்றதுக்கு வர்ற பாடு அச்சா முட்டை பார்த்து ஃபுல்லா முட்டை உண்டு என்னடி சொல்ல அச்சா கேக்கு அச்சா கேக்கு சரி நான் முட்டை அடிப்பே அங்க பாருங்க அப்பா குட்டி இங்க முட்டை அதுல வர போகுது பாருங்க முட்டை அதுல வர போகுது படத்துல முட்டை வர போகுது இங்க இங்க கேமரா பாருங்க போன பாருங்க அத பாருங்க எவ்வளவு முட்டை அதுல வருது பாத்தீங்களே ஒரே முட்டை முட்டையோ ஓகே பார்த்தோம்னு சொன்னா எல்லாம் கேக்கெல்லாம் கட் பண்ணியாச்சு இப்போ வந்து ஆள் நல்ல விளையாட்டு நடக்குது முட்டை அடிக்கிறான் இதை கொடுத்தோன்னா சரியா விளையாடி கொண்டிருக்கிறேன் ஓகே அப்படி வந்து டே செலிப்ரேஷன் இப்படி நாங்களாவே எல்லாம் டெக்கரேட் பண்ணி இதண்டு ஒரு எங்களோட திருப்திகரமாக தான் நாங்களே டெக்கரேட் பண்ணிக்க ஒரு திருப்தி தான் ஸோ இப்போ வந்து அந்த சர்ப்ரைஸுக்கான ஒரு டைம் வந்துட்டுது சின்னவர் வந்து வடிவெல்லாம் வந்து அவருக்கு டூல் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மூடு எல்லாம் ஓகே பண்ணியாச்சு இங்கே இருந்து விளையாட்டு நடக்குது சத்தம் கேட்குது நினைக்கிறேன் குர்ரண்டு முட்டை அடிக்கிறது நடக்குது ஓகே அடுத்த என்ன பையன் தானே அப்பா டீச்சர் நிது குட்டி நீங்க பாருங்களே அம்மாட்ட அப்பாட்ட சரி அப்ப நீங்க விளையாடும் அடுத்ததான் என்னன்னு சொன்னா நாங்கள் போயா கேர்ளா அதான் பார்க்க போறோம் சர்ப்ரைஸ் டைம் சரி பாப்பம் ஓகே பாப்பம் என்ன வரைக்க போகுது ஓகே கவுண்ட் பண்ணுங்க இன்னைக்கு இருந்து கவுண்ட் பண்ண 5ல இருந்து இல்ல 5ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க பாப்பம் 5 4 3 2 1 ஓகே என்ன வரைக்க போகுது கடவுளே என்ன வரப்போகுது என்ன வரப்போகுது என்ன வரப்போகுது பாத்தீங்களா நீங்க சர்ப்ரைஸ் ஓகே என்ன பார்த்தோம்னு சொன்னா கட்டிக்காரன் அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கடைசி வரை இவங்களால வந்து டாக்டர் இருந்து அதை கேட்கவே முடியல போயா கேர்ளான்னு சொல்லி எங்களுக்கு இதுக்குள்ள இருந்த ஒரு சிங்கிள் கலர் வந்து எப்படி இருக்கும் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லித்தான் கடைசி நிமிஷம் வரை இருந்தது பட் என்ன சொல்றது கடைசி நேரம் கூட டாக்டர் சில சீரியஸான விஷயங்களை கதைச்சு அந்த டேட் கிட்ட வந்துட்டதால வந்து வளர்ச்சி எல்லாம் சரியா லாஸ்ட் அதாவது எப்ப இன்றைக்கு நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு 2 நாளைக்கு முதல் கூடி போனாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் எப்படியாவது கேட்கணும் அதுக்கு முதல் மந்த் கிளினிக்கு போய்க்க கேப்பமண்டி இருக்க ஒரு சின்ன ஒரு அங்கே ஒரு ஹெல்த் இஷ்யூவால கொஞ்சம் அவர் கொஞ்சம் டஃப்பாக கேண்டில் பண்ணிட்டார் அப்போ நாங்கள் பயத்தில் பேச போறாருன்ட்டு அதை விட்டுட்டோம் அப்புறம் திருப்பி இப்போ 2 நாளைக்கு முதல் போய்க்க கேப்பமண்டுட்டு பெட்டில் அம்மாவை வளர்த்திட்டு ஸ்கேன் பார்த்து கொண்டு கேட்க அப்போ கேட்டோம் ஒருக்கா போயா கேளாண்ட ஒருக்கா பார்த்து சொல்றீங்களாண்டா ஏன் நீங்க இவ்வளவு நாளும் கேட்கலையாண்ட இல்லையாண்ட அப்ப சரி என்றுட்டு அவர் பார்க்க வலிக்கிட பார்த்து கொண்டு கேட்க சொல்லிக்க ஓமன்ட்டு சொல்லி போட்டு அவர் பேருந்து பிள்ளைண்ட வளர்ச்சி கிலோ அது இதுன்னு பார்த்துட்டு வீக் எல்லாம் சரியாயிட்டு பிள்ளை கொஞ்சம் வீக்கை விடவே 2 வீக்கு கிட்ட முன்னுக்கு நிக்குது அதால அந்த கதையோட விட்டுட்டு ஸ்கேன் இதை தூக்கி அதுல வச்சுட்டார் அப்ப நாங்க என்ன திருப்பி கேட்க என்னவோ சரி நாங்களும் எழும்பி அப்படியே வந்துட்டோம் அப்படியே பார்த்தமா இருந்தா
கடைசி டைம் கேட்க முடியல. பட் இந்த முறை கேட்க தொடக்கிட்டா பட் முடிவு அறிய முடியல. பிறகு பார்த்தோம் என்னன்னா சார் அவரும் ஒரு எங்களுக்கு ஒரு டென்ஷன் என்ன ஒரு குண்டை போட்டுட்டாருன்னு நினைக்கலாம். ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதியோட தான் ஜெஃப்னால இருந்து லீவ் ஆகி கிளம்பு ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் ஆக போறாரு. அதுக்குள்ள நாங்க சீசர் செய்து எடுக்கோம். ஏன்னா அவர்கிட்டயே கடைசி மட்டும் காட்டிட்டோம், வீக்கும் ஓகே எல்லாமே ஓகே. அப்ப எங்களுக்கு அவர்கிட்டயே செய்வோம் என்ற ஒரு ஐடியாவில இப்ப இருக்கிறோம். ஏன்னா சீசர்ன்னு சொல்லிட்டு புள்ள நார்மல் டெலிவரிக்கு இதுல புள்ள இல்ல, கொஞ்சம் டேர்ன் ஆகல, அதால நார்மல் டெலிவரி சாத்தியம் இல்ல, சீசர் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அதால இப்ப செய்யறது என்ன இது என்று இருக்கிறோம். இப்ப நாங்க வீடியோ எடுக்கிற டைம் மார்ச் 30 ஏப்ரல் 30 நாளைக்கு மே 1. அப்படியே எப்படியும் இந்த வீக்குக்குள்ள இந்த சர்ப்ரைஸ் வந்து ஒரு முடிவா வந்துடும். அப்படியே நாங்கள் இதை முதலே இந்த இப்படி ஒரு செலிப்ரேஷன் செய்யணும் ஜோதிச்சு கொண்டிருந்தது தம்பி. நாங்க இப்படி இந்த பாக்ஸுக்கு ஏதாவது உண்டு வச்சுதான் காட்டணும் இந்த வீடியோ. அப்ப கடைசியா கிளினிக் முடிஞ்சு வரைக்கும் யோசிச்சோம். சரி அப்ப பிரதர் டியூபி என்று செய்து இப்படி செய்து ஏதோ அண்ணா தானே, அப்ப அண்ணாக்கு செய்வோம் வந்துட்டு இப்படி செய்து விட்டோம். இந்த முறை ஹாஸ்பிட்டல்ல சீசர் செய்துட்டு தான் பிறகு பெரிய வரப்போ உங்களுக்கு வந்து ஒரு முடிவை சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும். ஆக்கள் சொல்லும் போது அதாவது யோசிப்போம் இப்படியும் கடைசி நேரம் வரையும் வெயிட் பண்ணுவாங்களான்னு சொல்லி. பட் இதுதான் அந்த சிச்சுவேஷன் ரியலா உணர்றது. நாங்களே என்ன சொல்றது, ஆக்கள் கேப்பினம் தம்பியா தங்கச்சியான்னு பாத்துட்டீங்கன்னா நான் சொல்ல பாக்கிறேன். இந்த காலத்துல எப்படி பாக்கிறேன், நான் பொய் சொல்றேன் எல்லாருமே நிக்கிறாங்க. ஆனா நாங்கள் ட்ரை பண்ணி நாங்கள் 2-3 முறை அந்த கெல்சி சுவால ஒருக்கா அப்படி போன முறை அப்படி இப்படி என்று தராது. இப்ப எங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் ஆயிருக்கு. அதான் வெயிட் பண்ணி பாப்போம். ஓகே, இந்த இவெண்ட் சக்சஸ் முடிஞ்சது. சின்னவரும் கொஞ்சம் ஓகே ஆடி கொண்டிருக்கிறேன். சோ அப்படி வந்து இப்படியே நாங்கள் இப்ப தம்பி அண்ணன் ஆயிட்டன் என்ற பிளேலிஸ்ட்ல இது ஒரு 4-5வது வீடியோவா வந்துட்டு நீங்க அப்படியே அடுத்த வீடியோ வந்து கொண்டே இருக்கும். மறக்காம எல்லாரும் பாருங்க. முதலாவது எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா உங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்கட நெனி வெட்ட குளப்படியெல்லாம் கூட வந்து கொண்டே இருக்கும். தம்பியோ தங்கச்சியோட செய்யற குறும்புத்தனங்கள். நீட்குட்டி அவர் விளையாட்டுல பிஸி. பாய் காட்டிடுங்க. அவர் ஒரே பிஸி. அவருக்கு இந்த உதா கொடுத்ததுல இருந்து அவர் அந்த டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் அதோட இருந்துட்டு இது அவர்கிட்ட பஸ் பர்த்டேக்கு பண்ணது கூட ஒளிச்சு வச்சிருந்தது. அவரு கொடுத்துக்கிறாங்க. ஓகே, அப்படியே பார்த்தோம்னு சொன்னா இன்னைக்கு சக்சஸ் இந்த வீடியோ அமைஞ்சிருக்குது. ஸோ என்ன உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் தான் எங்களாலையும் ரிவீல் பண்ண முடியல. ஸோ இந்த மாதிரி சொல்லி போயா கேர்ளான்னு சொல்ல முடியல. பட் ஓகே, வெயிட் பண்ணுவோம் அந்த கடைசி மொமெண்ட் வரையும். ஓகே, இனி எல்லாம் வந்து கடவுள் விட்ட வழிதான். அதோட டேட்டும் சரி எல்லாம் சக்சஸ் ஆக முடியும் என்று அழைத்து கொண்டு ஓகே இப்படி வந்து இன்னைக்கு இவன் முடிஞ்சிருக்குது. ஸோ அதோட வந்து முதல் வளகாப்பு போட்டிருந்தோம். எப்படி இருந்தது எங்கட டெக்கரேஷன்ஸ், எங்கட ஃபங்க்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் பண்ணல. அவங்களோட ரிவ்யூஸையும் வந்து உங்கள்ட்ட இந்த ஃபீட்பேக்கை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதோட வந்து இந்த ஈவெண்ட்டும் இன்னைக்கு சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு. உங்களோட ஃபீட்பேக்ஸ் எங்களுக்கு முக்கியம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தரைக்குள்ள எங்களுக்கு இன்னும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் இதுவரை முனைஞ்சு கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட இதையா மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய். சின்ன பாய் காட்டிட்டா நான் பாய் காட்டுறேன்.